ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு ஜென்ரல் தமிழ். சரியா? ஸோ பொது தமிழுக்கான அடுத்த ஒரு வகுப்பு. ஸோ நம்மளுடைய அழகு 7 தான் தமிழ் சான்றோர் அப்படின்ற தலைப்பில் அடுத்த ஒரு தலைவர் யார்? தமிழ் ஒலி. சரியா? கவிஞர் தமிழ் ஒலி. அவரை பற்றின இன்ஃபர்மேஷன், ஒரு பேசிக்ஸ் மற்றும் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அழகு 7 தமிழ் ஒலி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய இயற்பெயர் என்னதுமா? விஜயரங்கன். சரியா? தமிழ் ஒலி அவருடைய இயற்பெயர் விஜயரங்கன். எங்கே பிறந்திருக்காரு? ஆடூர், குறிஞ்சிப்பாடி அடுத்து ஆடூரில் பிறந்திருக்காரு. காலம் பாருங்க, செப்டம்பர் 21 1924 மார்ச் 29 1965 இவருடைய காலம். இவருடைய தந்தையார் சின்னையா, தாயார் செங்கேனி. சரியா? அதுக்கடுத்து இளம் வயதிலே இவருடைய சிறப்பு பேர் என்னது? ஒரு சிறப்பு பேர் கிடையாது. இளம் வயதில் இவருக்கு செல்லமாக அழைச்ச ஒரு பேர் பட்டுராசு. சரியா? ஸோ இப்போ இளம் வயதில் பட்டுராசு என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் கவிஞர் தமிழ்வழி என்கிற விஜயரங்கன். சரியா? அவருடைய இயற்பெயர் விஜயரங்கன் அப்படின்றத பார்த்தோம். பாரதியாருடைய வழித்தோன்றல். சரியா? பாரதியார் வழி வந்தவர். ஆனால் யாருடைய மாணவர்? பாரதிதாசனுடைய மாணவர். அதனால் பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்தவர் ஒரு கவிஞரை சொல்லி, இவர் பாரதிதாசனுடைய பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் வழி அந்த சொல்லு பாரதிதாசன் ஒரு மாணாக்கராக இருந்து வந்தவர்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அந்த வழியான ஒரு தமிழ் கற்று, அவருடைய புலமை சார்ந்த ஒரு தமிழ் கற்று அங்கே மாணாக்கராக இருந்து வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னாது பாவேந்தருடைய, அதாவது பாரதிதாசனுடைய மாணவர். அதுக்கடுத்து பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு. ஸோ யாருடைய நூல் இது? பாண்டியன் பரிசு அப்படின்றது பாரதிதாசனுடையது. ஸோ பாரதிதாசன் இந்த பாண்டியன் பரிசு நூலை எழுத புரியுதா? அவர் கைப்பட எழுத அதை படியெடுத்தவர். சரியா? அதை படியெடுத்தவர் யாருன்னா கவிஞர் தமிழ்வழி. சரியா? அதே போல் சந்த கவிதைகள் இயற்றுவதில் அதிகமான பற்று கொண்டவர். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ். சந்த கவி இயற்றுவதில் ஒரு அதிகமான அன்பு கொண்டவர். கல்வி எங்கே கல்வி கேட்டிருக்காரு? புதுவை கல்வியை கல்லூரிலையும் கரந்தை தமிழ் கல்லூரிலையும் கல்வியை பயின்றிருக்காரு. சரியா? அங்கே தான் படிச்சிருக்காரு. ஸோ கரந்தை தமிழ் கல்லூரி. அடுத்து பாருங்க, செஞ்சீன புரட்சி. புரியுதா? செஞ்சீன புரட்சி தமிழ் படிய முதல் கவிஞர் தமிழ்வழி தான். இதமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பொது உடைமை கருத்துக்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர். புரியுதா? பொது உடைமை கருத்துக்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர், கம்யூனிஸ்ட். புரியுதா? ஸோ அந்த ஒரு கொள்கையில் ஈடுபாடு கொண்டவர். அதே போல் திராவிடர் கழகத்திலையும் இருந்திருப்பார். ஆரம்பத்தில் திராவிடர் கழகத்தில் இருந்திருப்பார். அதே போல் இந்திய பொது உடைமை கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் இருந்திருப்பார். 2 இயக்கங்கள்லையுமே தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருப்பார். ஸோ நெய்வேலியில் பாருங்க, நம்ம தெரியும் 1956 ஸோ என்எல்சி ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது இல்லையா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய என்எல்சி 1956 கொண்டு வந்தாங்க. அதனுடைய உற்பத்தி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 வாக்கில் தான் தொடங்கும். அப்போது நெய்வேலி மின் உற்பத்தி நிலையம் அமைத்த போதும் பாராட்டி என்ன சொல்லியிருப்பார்? கவிதையை ஏற்றிருப்பார். அதே போல் சோவியத் யூனியன். சரியா? அப்போ சோவியத் ஒன்றியம்னாலும் சோவியத் யூனியன்னாலும் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? பழைய என்ன சொல்கிறது, ரஷ்யாவுடைய பழைய பேர் யூஎஸ்எஸ்ஆர். அப்போது சோவியத் ஒன்றியத்தினுடைய ஸ்புட்னிக் என்னம்மா இது ஒரு செயற்கைக்கோள். 1957 சோவியத் யூனியன் ரஷ்யாவால் என்ன சொல்லுது, ஏவப்பட்ட ஸ்புட்னிக்கு சொல்லக்கூடிய இந்த செயற்கைக்கோள் ஏவப்படும். அது ஏவியதற்காகவும் பாராட்டு தெரிவித்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் டென்சிங் நோர்கே. சரியா? டென்சிங் நோர்கே யாருமா? டென்சிங் நோர்கே எவரெஸ்ட் ஏறிய ஒரு நேபாளத்தை சேர்ந்தவர். புரியுதா? ஸோ எவரெஸ்ட் ஏறி இருப்பார். ஸோ டென்சிங் நோர்கே எவரெஸ்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவர். புரியுதா? இந்திய தேசிய கொடியை ஏற்றிய போது எப்போ? 1953 அவரையும் கவிதையால் என்ன பண்ணியிருப்பார்? பாராட்டியிருப்பார். ஸோ அப்போ இந்த 3 முக்கியமான காரணங்களுக்கும் என்ன பண்ணியிருப்பார்? அவர் கவிதைகளை ஏற்றி பாராட்டியிருப்பார். அதே போல் ஸோ இப்போ கடந்த ஆண்டு தான் 2024 போன வருஷம் தான் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கோம்? இவருடைய ஒரு நினைவின் காரணமாக. ஏன்னா இங்கே பாருங்கள் 1924 2024 அப்போது இவருடைய நூற்றாண்டு. ஒரே நிமிஷமா, இவருடைய நூற்றாண்டு. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ இவருடைய நூற்றாண்டினுடைய சிறப்பின் காரணமாக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ நம்முடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு சிலை. சரியா? தமிழக அரசு சார்பில் தமிழ் கவிஞர் தமிழ்வழிக்கு ஒரு சிலை என்றதை அமைச்சிருப்பாங்க. சரியாமா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டேட்டில் அமைச்சாங்க அப்படின்றத முதல் கொண்டு நான் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து படைப்புகள், அவருடைய நூல்கள். ஒரே நிமிஷமா, அவருடைய நூல்கள் அதான் படைப்புகள்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கூல் புக்ஸில் இப்போ கிரீன் கலர் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அவர் நிலை பெற்ற சிலை இவருடைய முதல் நூல் மற்றும் இது ஒரு காவிய நூல். காப்பியமாக எல்லாம் ஒன்று தான். ஸோ நிலை பெற்ற சிலை அப்படின்றத ஒரு நூல். அதையடுத்து வீராயின்றதும் ஒரு காவிய நூல் தான். அதே போல் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்தோன்னா அந்த நூலுடைய அந்த பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நூலுடைய தலைவியை வச்சு இயற்றப்பட்ட ஒரு
ஒரு காவியம், ஒரு நூல் தான் இந்த வீராயின்னு சொல்லக்கூடியது. அப்போ நிலைப்பற்ற சிலை, வீராயி, அப்புறம் கவிஞனின் காதல், இதுவும் ஒரு காவியம். புரியுதா? அப்போ இந்த 3 நூல்களும் நல்லா பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த ஒரு ஆண்டே வெளியிட்டிருப்பார். புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய முதல் நூல்கள் இதெல்லாம். சரியா? அதையடுத்து மேதின ரோசா. மேதின ரோசானாலும் மேதின ரோஜா அப்படின்னாலும் ஒரே நூல் தான், ஞாபகம் வச்சுக்கணும். யாருடையது? கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்றது. அதே போல் மேதினமே வருக அப்படின்ற இன்னொரு முக்கியமான கவிதை இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கவிதை. இதுவும் யாருடையது? கவிஞர் தமிழ் ஒளி அவருடையது. சரியா? அப்போது மேதின ரோசா, மேதினமே வரீங்க. அதுக்கடுத்து சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, இது ஒரு நூல். அதுக்கடுத்து தமிழர் சமுதாயம், திருக்குறளும் கடவுளும், திருக்குறளும் கடவுளும். அதுக்கடுத்து தமிழும் சமஸ்கிருதமும், சிற்பியின் கனவு, நாடக நூல். சரியா? யார் ஆசிரியர்? தமிழ் ஒளி. இந்த சிற்பியின் கனவு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாடக நூல் தான் பின்னால் அது என்ன முடியும் வணங்காமொழின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக வெளியிட்டிருப்பாங்க. ஸோ சிவாஜி கணேசன்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த நூல்கள் எல்லாமே யாருடையது? கவிஞர் தமிழ் ஒளி எழுது. அவ்வளோ மட்டுமா? அது மட்டுமா சார் அப்படின்னா இன்னும் இருக்குது. இங்கே பாருங்கள், மாதவி காவியம் சிலப்பதிகாரத்துடைய ஒரு வழிநூல். சிலப்பதிகாரத்தினை அடிப்படையாக வச்சு அது வழி வந்த ஒரு வழிநூல். சரியா? அப்போ சிலப்பதிகாரத்தின் வழிநூல் மாதவி காவியம்ன்றது யார் இயற்றியது? கவிஞர் தமிழ் ஒளி. அப்புறம் வன மலர்கள், குழந்தைகளுக்கான ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நூல். சரியா? ஒரு கதை நூல்னு வச்சுக்கோங்க. சரியா? வன மலர்கள். அப்போ வனமலர்கள் சொல்லிட்டு நம்ம குழந்தைகளை மழலைகளை சொல்லுவோம், குழந்தைகளை சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெளியீட்டு இதழ் இந்த கவிதைகளை இந்த கதைகளை எந்தெந்த இதழ்கள்லாம் இவர் வெளியிட்டிருப்பார், எழுதி வெளியிட்டிருப்பார் அப்படின்னா இங்கே பாருங்கள், தாமரை, ஜனசக்தி, அமுத சுரபி, சரஸ்வதி போன்ற இதழ்களில் இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கும். சரியா? இவருடைய கதைகள் கதைகள் வெளியே வந்திருக்கும். அதுக்கடுத்து விதியோ வீணையோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு காவியம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நூலும் என்னது? இவருடைய தான். சரியா? தமிழ் அவர்களுடைய தான். அப்புறம் கண்ணப்பன் கிளிகள், கோசலை குமரி, இந்த முக்கியமான நூல்களும் தமிழ் ஒளி அவர்களுடைய தான். சரியா? ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்கார். சிறந்த ஒரு கவிஞர். சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாடு பாப்பா, இது ஒரு குழந்தை பாடல். அதுக்கடுத்து மாமாவின் சாகசம், இது ஒரு குறும்புதினம். குருவிப்பட்டி, இது சிறுகதை. புரியுதா? அப்போ இந்த க்ரீன் கலருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் க்ரீன் கலருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து உயிர் ஓவியங்கள், இதுவும் ஒரு சிறுகதை தான். புத்தர் பிறந்தார். அதுக்கடுத்து தமிழ் ஒளியின் கவிதைகள், இது ஒரு தொகுப்பு நூல். கவிஞர் தமிழ் ஒளிய தொகுப்பு நூல். அவருடைய கவிதைகள்லாம் சேர்த்து தொகுக்கப்பட்ட கம்பலீட் பண்ண ஒரு நூல். சரியா? அதுக்கடுத்து மக்கள் கவிதைகள் கவிஞர் விழா, இது ஒரு நாடக நூல். இந்த நாடக நூலாக இருந்தாலும் சரி, புதினமாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா நூல்களும் எல்லா படைப்புகளும் யாருடையது? கவிஞர் தமிழ் ஒளி. புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். எது கொடுத்து யார் ஆசிரியர்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதே போல் புனைப்பெயர்கள், தன்னுடைய பெயரை டைரெக்டாக பயன்படுத்தாமல் புனைப்பெயர்கள் வேறு ஒரு பெயர்களை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு பத்திரிகைகள்லையோ இதுலையோ பார்த்தீங்கன்னா ஒரு கதையோ ஒரு கவிதையோ இதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா புனைப்பெயர்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அப்போது என்னென்ன புனைப்பெயர்கள்லாம் அவருடைய படைப்புகளில் பொதுவாக வெளியிட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜயரங்கம் பாருங்கள், விஜயரங்கன் கிடையாது, விஜயரங்கம் அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் படைப்புகளை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாணன் அப்படின்ற ஒரு பெயரில் கொடுத்துருக்காரு. அவருடைய பெயருடைய சுருக்கம் சி.வி.ரா. புரியுதா? அப்போ சி.வி.ரான்ற ஒரு பெயர்லையும் கொடுத்துருக்காரு. விஜயன் அப்படின்ற ஒரு பெயர்லையும் புனைப்பெயராக வச்சு நிறைய கவிதைகளை அதை பொதுவாக படைப்புகளை கொடுத்துருக்காரு. ஜெயங்கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனைப்பெயரை வச்சியும் அவருடைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. அப்புறம் தமிழ் ஒளி, நம்மளுக்கு தெரியும் தமிழ் ஒளின்னா விஜயரங்கன் சொல்லக்கூடிய அவர் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். புரியுதா? அப்போது இந்த எல்லா பெயர்களையும் பயன்படுத்தி புனைப்பெயர்களை பயன்படுத்தி படைப்புகளை அவர் வெளியிட்டிருக்காரு. சரியாமா? ஸோ அவருடைய புனைப்பெயர்கள். அதுக்கடுத்து இதழ்கள், எந்தெந்த இதழ்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், முன்னணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ். கவிஞர் குயிலனுடன் இணைந்து ஒரு பணியாற்றிய ஒரு இதழ் தான் இந்த முன்னணின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் முழுக்க தமிழ் ஒளி அவர்களே பார்த்தீங்கன்னா நடத்திய ஒரு இதழ் பார்த்தீங்கன்னா சனயுகம். சனது ஜனயுகம் தான் சனயுகம். புரியுதா? அதுக்கடுத்து முரசு, இந்த முரசுன்னு சொல்லக்கூடிய இதழ் பாரதிதாசனுடைய மகன் யாருமா? மன்னர் மன்னன் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் பாரதிதாசனுடைய மகன் மன்னன். ஸோ மன்னர் மன்னனும் கவிஞர் தமிழ் ஒளியும் இணைந்து நடத்தின ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதழ் தான் இந்த முரசுன்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து அவர் பணி செஞ்சது புதுமை இலக்கியம், சாட்டை போன்ற இதழ்களில் பணி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கவிதைகள், அவருடைய கவிதைகள் வெளியிட்டிருக்கார். நிறைய நம்பர் நூல்கள் பார்த்தோம், இந்த கதைகள்லாம் வெளியிட்டிருக்காரு, அதை பார்க்குறோம். அதே போல் கவிதைகளை வெளியிட்ட முக்கியமான ஒரு இதழ்கள்னு பார்க்கும்போது திராவிட நாடு, குடியரசு, புதுவாழ்வு, இந்த இதழ்கள்லையும் அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு.
புரியுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பாரதியார் பற்றி தமிழ் வழி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு சிறிய ஒரு மேற்கோள். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படுகாய் தடுமாறி இளைத்து மடிந்த மகாகவி யார் சொல்றார்? பாரதியார் சொல்றார். மகாகவி தன் சரிதம் என்னது? வரலாறு. சரியா? தன் சரிதம் உரைப்பேன், தமிழ் வழி. சரியா? ஸோ பாரதியாரை பற்றி அவர் கூறியது. தன் சரிதம் சொல்லுவோம் இல்லையா? சரிதம். பொதுவாக சரிதம்னா உடல் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளும் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஸோ டேரெக்டாகவே அவருடைய கவிதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. பட்டமரம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாமா? ஸோ பட்டமரம் என்ன பாடல் பாருங்கள். மொட்டை கிளையோடு நின்று. ஸோ ஒரு பட்டமரம்னா என்னது? மரம் பட்டு போகுது இல்லையா? அதாவது பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கை முடிந்த ஒரு மரம், கட்டையாக நின்றுட்டு இருக்கும். அதுதான், புரியுதா? ஸோ பட்டை மரம் மொட்டை கிளையோடு நின்று. மொட்டை கிளைனா என்னது? இலைகள் எதுவுமே இருக்காது, ஏன்னா காஞ்சி போயிருக்கும் இல்லையா மரம். அதான். அப்போ மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. வெட்டப்படக்கூடிய ஒரு நாள் வரும், ஏன்னா நம்மளுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசனம் அடைஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், பாடியிருக்கார். சரியா? அப்புறம் குந்த நிழல் தர கந்த மலர். குந்த நிழல் தரத்துக்கு, குந்தனது உட்கார, அப்போ உட்காரத்துக்காக நிழல் தரக்கூடிய, அதுக்கடுத்து கந்த மலர்கள் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டையனும் பெயருற்று கொடுந்துயர் கொடுந்துயர் பட்டு கரிகனையே. பட்டையனும் உடையை இற்று, ஏன்னா மரத்தை சுற்றி பட்டை இருக்கும் இல்லையா? அந்த பட்டையெல்லாம் நம்ம எடுப்போம். ஒரு காய்ந்த மரம் அப்படின்னா சும்மா தட்டி விட்டாவே அந்த பட்டையெல்லாம் வெளியே வந்துடும். அதுதான் அதுக்கு உடை மாதிரி. ஸோ அதான் சொல்கிறார். பட்டையனும் உடை இற்று, அந்த உடையை வந்து இல்லாமல் கிழிந்தெழில். கிழிந்தனது? கிழிந்து பாருங்க, கிழிந்து எழில் இப்படி பிரிக்கலாம் நம்ம. அப்போ கிழிந்து எழிலானது அவருடைய அழகு. கிழிந்து எழில் முற்றும், அவருடைய அழகு முற்றும் இழந்தனையோ, அவருடைய அழகை மொத்தத்தையும் இழந்துட்டியா அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுக்கடுத்து காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன். காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரையோடு புவிக்கொரு மோகம் குடைந்ததுவும் ஆடும் கிளை நல்லா பாருங்க, ஆடும் கிளை மிசை அப்படின்னா கிளை மேலேன்னு அர்த்தம். சரியா? ஆடுகின்ற அந்த கிளை மேலே ஏறி சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க? மரம் நல்லா இருக்கும்போது சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தினுடைய கிளை மேலே ஏறி அதை வந்து உலுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? குதிரை மாதிரி சவாரி செய்வாங்க. ஸோ அதான். அப்போ குதிரை விடுத்ததுவும் ஏடு தரும் அப்படின்னது இவ்வளோ பண்ணியிருக்கிற இது எல்லாமே, உன்னுடைய இவ்வளோ கதைகளும் எல்லாத்துமே ஏடு தரும் கதையாக முடிந்தன. கடைசியில் உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஏட்டில் எழுதுறது அப்படின்னது பொதுவாக இந்த மாதிரி ஒரு நூல்களில், ஒரு புத்தகங்களில் ஒரு கதையாக எழுதுகிற மாதிரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார். சரியா? இன்றும் வெறுங்கனவே, எல்லாமே வெறும் கனவாகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பட்ட மரம் அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிஞர் தமிழர்களுடைய கவிதைகள். சரியா? ஸோ ஓகே. சொல்லும் பொருளும். குந்த அப்படின்னா உட்கார, குந்த அப்படின்னு ஒரு சொல்லு பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா உட்காரன்னு அர்த்தம். கந்தம் அப்படின்னா மனம், கந்த மலர்களும் பார்த்துருப்போம். அப்போ மனம் தரக்கூடிய, மனம் வீசுகின்ற மலர்கள். அதுக்கடுத்து மிசைனா மேல், விசனம்னா என்னது? கவலை. ஏன்னா ரொம்ப விசனமாக இருக்க கேட்போம் இல்லையா? அப்படின்னா ரொம்ப கவலையாக இருப்பான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நம்ம கேட்போம். ஸோ அதான் விசனம்னா கவலை. ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் கவிஞர் தமிழுடைய முக்கியமான கவிதை வரிகள், அவருடைய பாடல்கள், மேற்கோள்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன இருக்குது பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு சில முக்கியமான கவிதை வரிகள் என்னென்ன இருக்குது பார்த்துடலாம். பாருங்கள். பாடம் படியா அப்படின்னா அது பாடத்தை படிக்காதன்னு அர்த்தம். படியானா படிக்கிறது, படினா படிக்கிறது, படியானா படிக்காதன்னு அர்த்தம். அப்போ பாடம் படிக்காத ஒரு பையன், பள்ளி செல்லாத ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன் மூடன் ஆனான். கல்வி கற்காதவன் அர்த்தம். யாரெல்லாம் கல்வி கற்கலையோ அவன் மூடன் ஆனான். முன்னாலே ஃபஸ்ட்டே அவன் மூடனாயிட்டான், முட்டாள் ஆயிட்டான், மூட்டை சுமந்தான். முட்டாள் ஆனதுனால எதிர்காலத்தில் என்ன பண்ணிட்டான்? அவன் மூட்டை சுமந்தான் பின்னாலே. மூடனானான் முன்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே. அப்போ கல்வியை கற்கணும், படிடா தம்பி அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? படிக்கலனா என்ன ஆகும், ஒருத்தன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்கிறார்.
சொல்லை கேளா ஒரு பையன். பெரியவங்க சொல்லக்கூடிய நல்ல சொற்களை கேட்காத ஒரு பையன், துள்ளி திரிந்த ஒரு பையன், இதெல்லாம் கேட்காத மதிக்காத ஒரு பையன், துள்ளி திரிந்த ஒரு பையன் கல்லான் ஆனான். கல்லானான் அது கல்வி கற்காதவனாக மாறிட்டான். அவன் படிக்கவே இல்லை. கல்லான் ஆனான் முன்னாடி, அதனால் படிக்காதவனா முன்னாடி ஆயிட்டான். கட்டை சுமந்தான், அதனால் கட்டை சுமந்தான் அப்படின்னது மூட்டை தூக்குறது, கட்டை சுமக்கிறது, பொதுவாக வேலை செய்கிறது, கஷ்டம் தரக்கூடிய ரொம்ப எல்லா வேலையும் கஷ்டம்தான், புரியுதா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறாத அளவுக்கு மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா, அது. அப்போ கட்டை சுமந்தான் பின்னாலே. சோம்பி திரிந்த ஒரு பையன், அதே போல் சோம்பி திரிந்த ஒரு பையன், சுற்றி திரிந்த ஒரு பையன், தேம்பி திரிந்தான் முன்னாலே. தேம்பி என்ன பண்ணியிருப்பான், தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். லைஃப்பில் எதுவுமே செட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். தெருவில் நின்றான் பின்னாடி தெருவில் நின்றுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ எல்லாத்தையும் எதை குறிக்குது அப்படின்னா, எதை மீன் பண்ணுது அப்படின்னா, கல்வி ஒருவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தமிழ் வழி தன்னுடைய கவிதை மூலயமா அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஸோ அப்போ நல்லா படிக்கணும், பார்த்துக்கோங்க. அதற்கு பாருங்கள், அடுத்த ஒன்று. சரியா? அடுத்த ஒன்று, மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழையிறக்கி மேதினிக்கு நீர்ப்பாய்ச்சி. மேதினா அது உலகத்துக்கே நீர்ப்பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி. தொழிலாளருடைய சிறப்பு. ஏன்னா ஆல்ரெடி பொது உடைமை கருத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டாருன்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை சார்ந்த ஒரு கவிதை. அதுக்கடுத்து, கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட. கையில் விலங்கிட்டு தொழிலாளர்களை அப்படின்னா வாட்டி வதைச்சிருப்பாங்க அந்த ஒரு காலத்தில், புரியுது? அதுக்கப்புறம் தான் நிறைய யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு. என்ன சொல்கிறது, மே தினம்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், புரியுது? அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய எழுச்சின்றது அப்போ மே தினம்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர் குலம் நடுங்க பொங்கி வந்த மேதினமே. அப்படின்னா அது பணம் படைத்த பெரிய முதலாளிகள், ஒரு பணக்காரங்க, அவங்களாம் பார்த்தோன்னா எதிர்த்து சொல்கிறார். புரியுதா? அதான் அவங்களே நடுங்க வைத்த பொங்கி வந்த மேதனமே. இப்போ மேதனுடைய தினம் சிறப்பு. இப்போ உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ கவிஞர் தமிழருடைய ஒரு பாடல் வரிகள், கவிதை வரிகள். அடுத்து பாருங்கள், கார் இருளை அது மழை தரக்கூடிய அந்த ஒரு மேகம், அந்த ஒரு இருட்டான ஒரு பகுதி, அதுதான். இப்போ கார் இருளை வென்று களி தீர்க்க மேலெழுந்து சூரியன் போல் மாமதி போல் வையகத்தை சுற்றி வரும் மேதினமே நீ வருவாய் மின்னல் ரதமேறி. நீ வர வேண்டும், மேதினம் வர வேண்டும், புரியுதா? ஏன்னா தொழிலாளர்களுக்கு நல்லது. அப்போது மேதினமே நீ வருவாய் மின்னல் ரதமேறி ஊதினோம் எக்காலம் முனை வரவேற்க. புரியுதா? அப்போ தொழிலாளருடைய நலன் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு பொது உடைமை கருத்து. ஸோ கடைசியாக பாருங்கள், தன்குமரி. சரியா? இந்த இடத்துல கன்னியாகுமரி சொல்கிறார். சரியா? ஸோ தன்குமரி எல்லை தன்னை சார்ந்த தமிழகத்தில் எல்லாம் தமிழருக்கே என்ற போர் முரசும். அப்போ தமிழகத்தில் ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த மொழி போராட்டங்கள், எல்லை போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இவருடைய கருத்தை சொல்லியிருப்பார். அப்போது கன்னியாகுமரியை தலைமையிடமாக வச்சு தமிழகம்ன்றது ஒன்று உருவாகணும் அப்படின்ற மாதிரி இவருடைய ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அப்போது தன்குமரி எல்லை தன்னை சார்ந்த தமிழகத்தில் எல்லாம் தமிழருக்கே, அந்த பகுதி எல்லாமே தமிழுடையது, எல்லாம் தமிழருக்கே என்ற போர் முரசும் எல்லோரும் கேட்டே. ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் இதை பரப்பணும், மக்கள் எல்லாரும் இதை கேட்கணும். அதை பார்த்தீங்கன்னா எழுகின்ற நேரம் எது, மக்கள் எல்லாம் அந்த உணர்ச்சியோடு பொங்கி எழுகின்ற ஒரு நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்வழி அவர்கள் இந்த கவிதை வரிகளை ஏற்றிருப்பார். சரியாம்மா? ஸோ ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ ஃபைன். ஸோ அவ்வளோதான் தமிழ்வழி பற்றின இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியது. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஓகே. ஸோ அழகாக நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். சரிம்மா? புனைப்பெயர்கள், அவருடைய இதழ்கள், என்னென்ன முக்கியமான நூல்களான அந்த படைப்புகள், அவருடைய நூல்கள், படைப்புகள், அதே போல் அவருடைய பேஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஒன் பை ஒன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவிஞர் தமிழ் ஒளியை பற்றின, அதாவது விஜயரங்கன் என்று அழைக்கக்கூடிய கவிஞர் தமிழ் ஒளி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அழகாக பார்த்துட்டோம். ஸோ அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்ஸ் எடுத்துப்பீங்க நம்புறேன். சரியா? அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு தலைப்பில் இன்னொரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் தன் பாய் ஃப்ரம் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாகரன் அகாடமி. ஸோ ஒழுங்காக படிங்க, எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. கீப் ரிவைசிங், நிறைய நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? பாடல் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான மேற்கோள்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புனைப்பெயர்கள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்ன இதழ்கள் இருக்குது ஒவ்வொரு தலைவர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதழ்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதே போல் அவங்கள பார்த்தோன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். புரியுதா? ஒரு டாபிக் எடுத்து நம்ம நடத்துகிறோம்னா எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறோம், நம்ம நடத்துகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஓகேம்மா. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.